திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. வந்தால் நாளை உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. காவல்துறை உங்களை எல்லாம் வேட்டையாடும் என்பதை நீங்கள். ஸோ இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகள் எங்கே வெளிவருகிறது என்றால், கடுமையான தாக்குதல்களுக்கு காவல்துறையை வைத்தே உள்ளாகின. அதில் ஒரு முக்கியமான சேனல் எதுன்னா வார் ரூம் அஃபிஷியல் அப்படின்ற யூடியூப் சேனல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு பொதுநல வழக்குகளை தொடுத்தவர் தான் இந்த வாராகி. எல்லா வழக்கும் பொய் வழக்கு, யாருக்கிட்டே நான் காசு கேட்டலாம் மிரட்டல. வாராகி கைது செய்யப்பட்ட முறையே தவறு. போலீஸு மாட்டிக்கிட்டாங்க. இதோடு விட்டார்கள் என்றால் இதோடும் விடவில்லை. எப்படிப்பட்ட காட்டாட்சி இது என்பது புரிகிறதா? 2 முறை வாராகி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுறார். அவரோட அலுவலகம் சூறையாடப்படுகிறது. வாராகி செஞ்ச ஒரே குற்றம் என்ன? திமுக அரசில் நடக்கும் தவறுகளை வீடியோவில் பேசியது மட்டும்தான் வாராகி செய்த குற்றம். தமிழக முதல்வரின் உத்தரவில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே. தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக திமுக என்ற தீய சக்திக்கு நீங்கள் வாக்களித்து விடக்கூடாது, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக 5 ஆண்டு ஆட்சியில் நடந்த பல்வேறு அவலங்களை உங்களுக்கு நான் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். திமுக ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது என்று நீங்கள் தொடர்ந்து செய்திகளை பார்த்தால் உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். டிவி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் சரி, வார மற்றும் வார இருமுறை பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் சரி, எங்கே பார்த்தீங்கன்னாலும் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சுச்சு, நான் முதல்வன் திட்டம், இந்த முதல்வன் திட்டம், அந்த திட்டம், இவருக்கு சோறு போடுறாரு, அவருக்கு சோறு போடுறாரு, இந்த திட்டம் அந்த திட்டம்னு ஏகப்பட்ட திட்டம். இதெல்லாம் பார்த்த உடனே பிரமாதமாக ஆட்சி நடக்குது போல இருக்குது என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். தப்பி தவறி சில இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகள் எங்கே வெளிவருகிறது என்றால், சில யூடியூப் சேனல்ஸ் மூலமாக வெளியே வருகிறது. இதுபோல் சில யூடியூப் சேனல்ஸ் பேசிகிட்டு இருந்துச்சு. அந்த யூடியூப் சேனல்கள்லாம் கடுமையான தாக்குதல்களுக்கு காவல்துறையை வைத்தே உள்ளாகின. அதில் ஒரு முக்கியமான சேனல் எதுன்னா வார் ரூம் அஃபிஷியல் அப்படின்ற யூடியூப் சேனல். அந்த சேனலை நடத்திட்டு இருக்கிறவரோட பெயர் வாராகி. இவர் இதுக்கு முன்னாடி இந்தியன் ரிப்போர்ட்டர்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு பொதுநல வழக்குகளை தொடுத்தவர் தான் இந்த வாராகி. ஸோ இவர் தன்னோட அந்த வார் ரூம்ன்ற யூடியூப் சேனல், இதோட ஆஃபீஸ் நுங்கம்பாக்கத்தில் ஸ்டெர்லிங் ரோடு பக்கத்தில் இருக்க ஜிஜி காம்ப்ளெக்ஸ் என்ற அலுவலகத்தில் இருந்தது. ஸோ இந்த வாராகி யூடியூப் சேனல் தவிர்த்து தன்னோட ட்விட்டர்லேயும் பல்வேறு ஊழல்களை அம்பலப்படுத்தி செய்திகளை வெளியிடுவார். இதுபோல் 7/9/2024 முதல் 12/9/2024 வரையிலான அந்த காலகட்டத்தில் மட்டும் பத்திரப்பதிவு துறையில் நடக்கக்கூடிய சில ஊழல்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக அவர் செய்திகளை வெளியிடுகிறார். குறிப்பாக கேவி குப்பம் சப் ரிஜிஸ்ட்ராரு, கூடுவாஞ்சேரி சப் ரிஜிஸ்ட்ரார் வைத்தியலிங்கம், தாம்பரம் சப் ரிஜிஸ்ட்ரார் பாடலிங்கம், இதோடு சேர்த்து சென்னை மாநகர ஆணையராக காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய திரு அருண் ஐபிஎஸ் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்துள்ளார் அப்படின்ற செய்திகளை எல்லாம் அவர் ட்விட்டரில் வெளியிட்டுருக்கார். இவர் இந்த செய்திகளெல்லாம் ஊழல் செய்திகளெல்லாம் வெளியிட்டார்ல, இந்த வைத்தியலிங்கம் அப்படின்ற கூடுவாஞ்சேரி சப் ரிஜிஸ்டரை பற்றி ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு ட்விட்டரில் வெளியிட்டிருந்தார்னு சொன்னேன்ல. 12/9/2024 அன்றைக்கி அந்த செய்தியை, அந்த ஊழல் தொடர்பான செய்தியை ட்விட்டரில் வெளியிடுறாரு. 12/9/2024 அன்றைக்கே இந்த வைத்தியலிங்கன்ற சப் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட வாராகி என்கிட்ட காசு கேட்டு மிரட்டினார்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி அன்றைக்கே எஃப்ஐஆர் போட்டு அன்று இரவு வாராகி கைது செய்யப்படுகிறார். இதுக்கு பிறகு வாராகி என்கிட்ட காசு கேட்டு மிரட்டினார், வாராகி என்கிட்ட இந்த மாதிரி காசு கேட்டு மிரட்டினாருன்ட்டு அரசு மருத்துவர்கள், பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள், அதாவது யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் வாங்குறது, என்கிட்ட காசு கேட்டு மிரட்டினாருங்க வாராகின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 வழக்குகள் வாராகி மீது பதிவு செய்யப்படுகின்றன. வாராகி மீது குண்டர் சட்டமும் போடப்படுகிறது. குண்டர் சட்டம் போடப்பட்டு கிட்டத்தட்ட 132 நாட்கள்
வாராகி சிறையில் இருக்கிறார். அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வாராகி அவர்களோட மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிய போது நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு முன்பு இது விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்கெல்லாம் பார்த்த உடனே நீதிபதி என்ன தீர்ப்பு அளிக்கப் போகிறார் என்பதை புரிந்து கொண்ட தமிழக அரசு நாங்களே குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்குறோன்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா, விட்டாச்சு. சரி, அவர் ஒரு யூடியூபர் திமுக அரசுக்கு எதிராக பேசினார், வழக்கு போட்டிங்க. அதோடு முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா முடியல. வாராகி தன் மீது போடப்பட்ட இந்த பொய் வழக்குகள், எல்லா வழக்கும் பொய் வழக்கு, யாருக்கிட்டே நான் காசு கேட்டலாம் மிரட்டல, இந்த வழக்குகள் எல்லாம் தவறு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியதும் சென்னை உயர்நீதிமன்றம் 13/2/2025 அன்று வாராகி அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறது, இந்த புகார்கள் எல்லாம் பொய் என்று தெரிகிறது. ஸோ இந்த 6 வழக்குகளையும் சென்னை மாநகர காவல்துறை விசாரிக்கக்கூடாது, சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று இந்த வழக்குகளையெல்லாம் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றுறாங்க. ரைட்டா? இதுக்கு நடுவில் நான் ஏற்கனவே இந்த வாராகி செப்டம்பர் மாதம் கைதானார் என்று நான் சொன்னேன்ல, அப்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்களின் உத்தரவின் பேரில் அந்த ஸ்டெர்லிங் ரோட்டில் ஆஃபீஸ் வச்சுருந்தார்னு சொன்னேன்ல, ஆஃபீஸ் பூட்டை உடச்சி ஒரு துண்டு பேப்பர் விடாமல் தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். ஆஃபீஸில் 100 போலீஸு, வீட்டில் 50 போலீஸு. வாராகி வீட்டில் இருக்கிற செல்ஃபோன் அது இதுன்னு எல்லாத்தையும் எழுதிட்டு போயிட்டாங்க. நொடிச்சு போயிட்டார். வாராகிக்கு அலுவலகமே இல்லை. ஸோ வாராகி தன்னோட வெளியில் வந்துட்டாருன்னு சொன்ன இல்லை, அந்த குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டு வெளியில் வர்றாரு. வழக்கெல்லாம் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. 1 வருஷம் ஆகிடுது. ஸோ வாராகி என்ன பண்ணுறாரு, 1 வருஷம் ஆகிடுச்சு இல்லை, அவர் ஒரு பத்திரிகையாளர், அவருக்கு தெரிஞ்சது யூடியூப் நடத்துறது. ஸோ மீண்டும் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கலான்ட்டு வாராகி என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டடங்கள் வாடகைக்கு பில்டிங் தேடுறாரு. எனக்கு இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க பில்டிங் வாடகை கொடுங்கன்ட்டு. எங்கெங்கெல்லாம் சென்று அவர் வாடகைக்கு அலுவலகம் பார்க்குறாரோ அந்த இடத்துல எல்லாம் போலீஸ் போய் மிரட்டுறது, இவருக்கு வீடு கொடுக்காதீங்க அப்படின்னு. செப்டம்பர் 2025 வாராகி ஒரு இடத்த பிடிச்சிடுறாரு. பிடிச்சி இங்கே நம்ம யூடியூப் சேனலை, அந்த வார் ரூம் யூடியூப் சேனலை திருப்பி தொடங்கலாம் என்று அவர் திட்டமிட்டு கொண்டிருப்பதை தெரிந்து கொண்ட காவல்துறை 8/9/2025 அன்று வாராகி திருப்பி ஒரு வழக்கில் கைது செய்கிறாங்க. திருப்பி சிறைக்கு போகிறாரு. சிறைக்கு போய் அந்த சிறையில் அவர் வாராகி இருக்கும்போதே வாராகி கைது செய்யப்பட்டது தவறு, கைது செய்யப்பட்ட முறையே தவறு அப்படின்னு வாராகி நீதிமன்றத்தை அணுகியதும் நீதிமன்றம் வாராகி மீண்டும் கைது செய்யப்பட்டது தவறுன்ட்டு அந்த கைதையே, அந்த ரிமாண்ட் ஆர்டரையே செட்டிசைட் பண்ணிடுறாங்க. வாராகி வெளியே வந்து விடுகிறார். வெளியே வந்த பிறகு திருப்பி பில்டிங் தேடுறாரு. அவர் தான் சொன்னேன் இல்லை, செப்டம்பர் மாதம் கைதாகிறாரு, வெளியில் வந்துடுறாரு. வந்துட்டு திருப்பி பில்டிங் தேடுறாரு. தேடி ஒரு வழியாக டி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு காம்ப்ளெக்ஸு, கீழே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, வீடுகளும் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. டி நகரில் ஒரு வீட்டை பார்த்து, பில்டிங்கை பார்த்து வாராகி யூடியூபுக்கான அலுவலகத்தை பார்த்து இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறார். அங்கங்கே கடன் வாங்கி இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 1/12/2025 அன்று திரு வாராகி அவர்கள் தன்னோட யூடியூப் சேனலை திறக்கிறதுக்காக திட்டமிடுகிறார். 1/12/2025 அன்று இந்த யூடியூப் சேனலை திறப்பதற்கான சிறப்பு விருந்தினராக என்ன தான் அழைச்சிருந்தார். ரைட்டுங்களா? 30/11/2025 அன்று நைட்டு 9 மணிக்கு வாராகி திருப்பி கைது செய்யப்படுகிறார். 3வது கைது. என்னென்னா, யூடியூப் சேனலில் ஒரு திறக்கக்கூடாது. மறுநாள் 1/12 அன்றைக்கி யூடியூப் சேனலில் திறக்கிறதா இருந்துச்சுல்ல, 30/11 அன்றைக்கி இரவு கைது. இந்த புகார் என்ன புகார்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வினோதமான ஒரு புகார். நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த திமுக அரசு எப்படிப்பட்ட கேவலமான அரசு, எப்படிப்பட்ட கொடூரமான அரசு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். டி நகரில் ஒரு பில்டிங் பார்த்து வேலையை தொடங்கிட்டார், இன்டீரியர்லாம் பார்த்தாருன்னு சொன்னேன்ல. அந்த வீட்டு உரிமையாளரும் அவரது மனைவியும் 30/11/2025 அன்று இரவு வாராகியோட அலுவலகத்துக்கு போகிறாங்களாம். போய் உட்காந்து, நீங்கள் இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்கள்லாம் ஈடுபடுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதனால் வீட்டை உடனடியாக காலி பண்ணுங்கள்,
இந்த அலுவலகத்தை உடனடியாக காலி பண்ணுங்க அப்படின்னு இரவு 9 மணிக்கு அவர்கள் பேசும்போது வராகி கண்ணா அப்படின்னான்னு அவங்கள பேசி மிரட்டியதாக அந்த பில்டிங் உரிமையாளர்கிட்டே ஒரு புகாரை வாங்கி தான் 30/11/2025 அன்று வராகி கைது செய்யப்படுகிறார். ஆச்சுங்களா? வராகியை நீதிமன்றத்தில் வராகி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்துருந்தாருன்னு சொன்னேன். அன்னைக்கு நைட்டு அந்த பில்டிங் உரிமையாளரும் அவரோட மனைவியும் வரல. பில்டிங் உரிமையாளர் மட்டும் வந்திருக்காரு. இதுக்கு நடுவில் இந்த பில்டிங் உரிமையாளர் வராகிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. சார், போலீஸ் எதுக்கு இவனுக்கு பில்டிங் கொடுத்தன்னு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க சார். இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஏதோ நல்லது பண்ணணும், நாட்டில் நடக்கிற உண்மைகளை பேசணுன்றதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் இருங்க சார் தைரியமானு சொல்கிறாரு. வராகி இந்த உரையாடலை பதிவு செய்து வைக்கிறார். 30/11 இரவு இந்த பில்டிங் உரிமையாளரும் அவரோட மனைவியும் அங்கே போனாங்க. அப்போ வராகி அவங்கள கெட்ட வார்த்தையில் திட்டினதா வழக்கு பதிவு செஞ்சாங்க இல்லையா? வராகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது வராகி என்ன பண்ணுறாருன்னா, இந்த 9 மணிக்கு அந்த வீட்டு உரிமையாளர் வந்தார்ல, அவங்க மனைவி வரவே இல்லை அந்த இடத்துக்கு. உரிமையாளர் வந்தார் அல்லவா, அந்த வீடியோ மற்றும் ஆடியோ பதிவை வராகி அவர் ரூமில் இருந்த சிசிடிவியில் வச்சுருக்காரு. அதில் தெளிவாக இருக்குது. அந்த உரையாடலில் என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்னா, சார் இல்லை சார், ரொம்ப தொலை பண்ணுறாங்க காலி பண்ணுறதுக்கு, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யுங்க சார், நான் ப்ரெஷரை மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு அந்த ஓனர் பேசுகிறாரு. இதுதான் உரையாடல். இந்த வீடியோ பதிவு இருக்குது. இதை கொண்டு போய் கோர்ட்டில் நீதிமன்றம் முன்னாடி சமர்ப்பித்த பிறகு கூட நீதிமன்றம் அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். போலீஸு மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? அவங்க சொல்கிறாங்க, அவங்க மனைவியை கெட்ட வார்த்தையில் திட்டினதா விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் போட்டிருக்காங்க. பெண்களை பாலியல் ரீதியாக சீண்டும் அந்த செக்ஷனை போட்டிருக்காங்க. அதில் அந்த வீட்டு உரிமையாளரோட மனைவி அந்த இடத்துல வரல. அப்புறம் எப்படி அந்த செக்ஷன் நிற்கும்? ஆச்சா? ஸோ 2/12/2025 30/11 அன்றைக்கி இந்த எஃப்ஐஆர், இந்த பில்டிங் உரிமையாளர் இவங்கெல்லாம் மிரட்டினதா 2/12/2025 அன்று 2ஆவதாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. இதுக்கு நடுவில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், ஆடியோ இதெல்லாம் நான் சொன்னேன், இதெல்லாம் நான் சவுக்கு மீடியாவில் பப்ளிஷ் பண்ணிடுறேன். அங்கேயும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும்ல, அதனால சரி சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உங்களை பண்ண முடியல, சரி எங்க மூலமா பண்ண நினைக்கிறாங்க. அப்போ நீங்க எவ்வளவு போல்டு மேன், ஒரு அயன் மேன்ங்கிறது எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அவங்க கம்பல் பண்ணதுனாலதான் நான் இது பண்ணிட்டு வந்தேன். அதான் என்ன எழுதி கொடுத்துருக்கீங்க? என் பேர்ல தான் அக்ரிமெண்ட் இருக்கு, அதனால என்ன வர சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. யார் போலீஸ் கம்பல் பண்ணி வாங்கிட்டாங்களா உங்ககிட்ட? ஆமா ஆமா. ஸோ 2/12/2025 அன்று 2ஆவதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது என்ன வழக்கு தெரியுமா? இது இன்னும் தமாசு. அதாவது 30/11/2025 அன்னைக்கு வராகி அவரோட ரூமில் போய் பில்டிங் உரிமையாளர் மற்றும் அவரோட மனைவியை மிரட்டினாங்கன்னு வழக்கு பதிவு செஞ்சாங்கல்ல, அங்கேருந்து இறங்கி கீழே அதே பில்டிங்கில் இறங்கி கீழே நின்று திருப்பி மிரட்டினாராம் வராகி. கெட்ட வார்த்தையில் திட்டி மிரட்டினாருன்ட்டு 2ஆவது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது 2/12/2025 ஆச்சுங்களா? எதுக்காக இந்த 2ஆவது வழக்குன்னு கேட்டால், மொதல் வழக்கில் தான் பொய்ன்றது மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதனால சிசிடிவி இல்லாத இடத்துல மிரட்டினாருன்னு போட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த இடத்துல 2ஆவது முறை மிரட்டினாருன்னு 2/12/2025 அன்று 2ஆவது வழக்கை போட்டு கைது செய்துவிட்டு 3/12/2025 அன்று 2ஆவது முறையாக வராகி அவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். ஒரு யூடியூபருங்க, திமுக கவர்மெண்ட்டில் நடக்கிற தப்பை பேசின ஒரு யூடியூபருங்க, இவ்வளவு கொடுமை நடக்கிறது எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதற்கு பிறகு நீதிமன்றம் விடுமுறை, உயர்நீதிமன்றத்துக்கு விடுமுறை வருது. கிறிஸ்மஸ் விடுமுறை, கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் விடுமுறை. இந்த விடுமுறை கால அமர்வு ஒன்று இருக்கும் அல்லவா? அந்த விடுமுறை கால அமர்வில் நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு, இந்த விடுமுறை கால அமர்வு வருது. ஏற்கனவே இதே நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர்கள் தான் வராகி மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்தது இல்லையா? ஸோ இந்த அமர்வு வந்தோடனே, இந்த அமர்வு முன்பு வராகி மீதான அந்த குண்டர் சட்டம் 2ஆவது வாட்டி ஒரு மேலே குண்டர் சட்டம் போட்டிருக்காங்கன்ட்டு போய் மனு ஒன்று வராகி அவர்களோட மனைவி தாக்கல் செய்கிறாங்க. நீதிபதி SM சுப்பிரமணியத்துக்கு போலீஸ் என்ன பண்ணும், இந்த திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுன்றதுல நல்லா தெரியும். பார்த்த உடனே இது பூரா பொய், கேஸு பொய், எல்லாமே பொய்ன்றது தெரிஞ்சு போதும் அவருக்கு. அரசாங்கத்தின் பதில் மனுவை வாங்காமல், அரசாங்கத்துக்கு போதுமான அவகாசம் தராமல் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய முடியாதுன்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, வராகிக்கு டெம்பரவரியாக 3 மாதத்துக்கு பெயில் கொடுத்துறாரு. அதாவது இந்த மெயின் பெட்டிஷனை பொறுமையாக விசாரிங்க, ஆனால் இந்த டிடென்ஷன் ஆர்டர் தப்பு, இந்த வழக்கே பொய், அதனால் தற்காலிகமான ஜாமீனை வழங்குகிறேன்னு 3 மாதத்துக்கு ஜாமீன் கொடுத்துட்றாரு. ரைட்டா? முடிஞ்சு போச்சுங்களா?
இதோடு விட்டார்கள் என்றால் இதோடும் விடவில்லை. ஸோ இப்போ வராகி டெம்பரரியாக பெயிலில் வெளில வந்துட்டார். அதுக்கு பிறகு வெளியில் வந்து சவுக்கு சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நம்ம சேனலுக்கு. அந்த பேட்டியில் என்னென்ன அநியாயங்கள்லாம் அவருக்கு நடந்துச்சுன்றதெல்லாம் சொல்கிறாரு. புதிய அலுவலகத்தை அவர் 1/1/2026 நியூ இயர் அன்னைக்கு திறக்கிறார். நான் தான் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறேன். இது நடந்து முடிஞ்ச உடனே சென்னை மாநகர காவல்துறை வராகியோட ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு புதிய மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, 20/1/2026 அன்று அந்த பில்டிங் உரிமையாளர், அந்த கட்டட உரிமையாளர் இருக்கார்ல, அந்த கட்டட உரிமையாளர் டி நகரில் வராகி ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காராம். அப்போது எதிரே வந்த வராகி, டேய் என் மேலே பொய் கேஸ் கொடுத்துருக்கியா, என் மேலே கேஸ் கொடுத்துருக்கியா, இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கலைன்னா உன்னையும் மனைவியையும் கொல்லாமல் விட மாட்டேன், உங்கள் ஃபோட்டோவெல்லாம் மார்ஃபிங் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு மிரட்டினார் என்று ஒரு எஃப்ஐஆரை போட்டுட்டு, பாருங்கள் சார் இவர் சாட்சியை கலைக்கிறாரு, இவரோட ஜாமீனை ரத்து பண்ணுங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. வராகி தரப்பு வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் நீதிமன்றத்தில் வாதிடும்போது, இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு 20/1/2026 அன்னைக்கு இந்த பில்டிங் உரிமையாளர் மிரட்டினார்னு, அதே டயத்தில் வராகி புரசைவாக்கத்தில் ஒரு செல்ஃபோன் வாங்கி கொண்டிருக்கிறார், அந்த வாங்கின பில்லு பாருங்கன்னு பில்லை காட்டுறார். ஒன்றாச்சுங்களா? இன்னொன்று, வராகி மிரட்டினதாக சொல்கிற இடத்துல இன்னொன்று தான், இன்றைக்கி சென்னை நகரம் முழுக்க சிசிடிவிகள், போலீஸோட சிசிடிவிகள் இருக்குது. ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவை கொண்டு வந்து கோர்ட்டில் போட சொல்லுங்கள். வராகி புரசைவாக்கத்தில் வேறு ஒரு கடையில் செல்ஃபோன் வாங்கினதுக்கான சிசிடிவி அங்கே இருக்குது, பில்லில் டைமோட பிரிண்ட் அவுட்டே இருக்குது. போலீஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பில்டிங் ஓனரை மிரட்டினார்னு சொன்னாங்கல்ல, அந்த வராகி அவர் மிரட்டினது மாதிரியோ அல்லது அவர் வராகி அந்த இடத்துல அந்த டயத்தில் நடந்து வந்த மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க அப்படின்னு வராகி தரப்பு வழக்கறிஞர் வாதிடவும், நீதிமன்றம் போலீஸு பொய்யான வேலையை பார்க்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஜாமீனெல்லாம் ரத்து பண்ண முடியாதுன்ட்டு வழக்கை தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். தோழர்களே, எதற்காக இந்த வராகியோட வழக்கு குறித்து இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் என்றால், எப்படிப்பட்ட காட்டாட்சி இது என்பது புரிகிறதா? 2 முறை வராகி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுறார். அவரோட அலுவலகம் சூறையாடப்படுகிறது. ஒரு சின்ன பேப்பர் கூட இல்லைங்க, பூட்டி இருக்க அலுவலகத்தை உடச்சி பூட்டையும் சீஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த பில்டிங் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாரு. வராகிக்கு சென்னை நகரில் யாருமே அலுவலகம் கொடுக்க முன்வரவில்லை. சவுக்கு சேனலுக்கு நடந்ததெல்லாம் கூகுளில் நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலே தெரியும். பின்னொரு நாளில் நான் விரிவாக அது பற்றி பேசுகிறேன். வராகியோட இந்த அனுபவங்களை, வராகிக்கு நேர்ந்ததை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். வராகி செஞ்ச ஒரே குற்றம் என்ன? திமுக அரசில் நடக்கும் தவறுகளை வீடியோவில் பேசியது மட்டும்தான் வராகி செய்த குற்றம், வேறு எதுவுமே இல்லை. கஞ்சா கடத்தலை, பாலியல் வன்முறையில் ஈடுபடலை, போதை மருந்து கடத்தலை, கொலை செய்யலை. யூடியூப்பில் திமுகவோட ஊழலை பேசுனதுக்கு 2 ஆண்டுகளாக அவரை திமுக காவல்துறையை வைத்து என்ன பாடுபடுத்துகிறது என்று பார்த்தீர்களா? இது எப்பேற்பட்ட காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி என்பது உங்களுக்கு புரிகிறதா? இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். திமுக ஆட்சியில் நடக்கிற உண்மைகளை எவன் பேசினாலும் ஜெயிலுங்க, அவ்வளோதாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இதுக்கு மட்டும்தான் பொம்மை முதல்வர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க. ஊர் பூரா எல்லா பத்திரிகைகளையும் வராகி கைது, நீதிமன்றம் போட்ட உத்தரவு எல்லாம் வருது. எப்படி அவருக்கு தெரியாமல் இருக்கும்? அப்போது தமிழக முதல்வர் தெரிந்தே தனது ஆட்சிக்கு எதிராக யார் பேசினாலும் உங்களுக்கு இதுதான் கதி என்பதை தமிழக முதல்வரின் உத்தரவில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் எல்லா இடத்துலையும் வந்து திமுக ஆட்சியில் தேனாறு ஓடுது, பாலாறு ஓடுது, திராவிட மாடல் ஆட்சி போன்ற சிறந்த ஆட்சி எங்கும் இல்லை என்று எல்லோரும் பேச வேண்டும். மாறாக உண்மையை பேசினீர்கள் என்றால் வாராகியின் கதிதான் உங்களுக்கும் என்று அத்தனை பேருக்கும் உணர்த்துவதற்காகத்தான் இவர் மீது இத்தனை நடவடிக்கைகள். இதெல்லாம் பார்த்த பிறகு வாராகி சமாளிச்சுட்டு இன்றைக்கி வாராகி ஓஞ்சிட்டார். இன்னொரு விஷயத்தை கூடுதலாக சொல்ல மறந்துட்டேன். அந்த வாராகியோட ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை போட்ட மனு தள்ளுபடி ஆகிடுச்சுன்னு சொன்னேன்ல.
மார்ச் மாதம் தேர்தல் அறிவிப்பு வரும் வரை வராகியை காவல்துறை தேட ஆரம்பித்து விட்டது. திருப்பி இன்னொரு இடத்துல கைது செய்ய வராகி தலைமுறை வாங்கியோ போயிட்டார். தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு தான் வராகி வெளியிலே வந்துடுறனா பார்த்துக்குங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரிகிறதா? இதுதான் காவல்துறையோட லட்சணம். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், திமுக ஆட்சி அழிய போதுன்னா அந்த அழிவுக்கு முக்கியமான காரணமாக தமிழக காவல்துறை இருக்கும் என்று. இப்போது நான் சொன்னது ஒரே ஒரு உதாரணம் மட்டும். இதுபோல் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன. அரசுக்கு எதிராக ட்வீட்டு போட்டவன், அரசுக்கு எதிராக ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டவன், அரசுக்கு எதிராக இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டவன், அரசுக்கு எதிராக யூடியூப்பில் வீடியோ போட்டவன், இவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்தார்கள். இதெல்லாம் மீறி யாருக்குங்க திமுக அரசுக்கு எதிராக பேசுறதுக்கு தைரியம் வரும்? யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் பேச முடியுமா? எல்லாராலையும் ஜெயிலுக்கு போக முடியுமா? கோர்ட்டில் போய் வாதாட முடியுமா? அப்படி எதுக்கு திமுக அரசை எதிர்த்து பேசணும்னு எல்லோரும் நினைப்பாங்களா மாட்டாங்களா? இப்படி ஒரு அச்சமூட்டும் சூழ்நிலை தமிழகத்தில் 5 ஆண்டுகளாக நிலவை கொண்டிருக்கிறது. இந்த அச்சமூட்டும் சூழ்நிலையிலிருந்து தமிழகத்துக்கு விடுதலை தேடி தருவதற்காகத்தான் 2026 தேர்தலே வருகிறது. இதில் தப்பித்தவறி இந்த கொடுங்கோல் ஆட்சி, காட்டு மிராண்டி ஆட்சி, திமுக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் அத்தனை பேரும் கவனமாக இருக்க வேண்டும். வாராகிக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்கள் வாக்கு வீணாகி போய்விடக்கூடாது என்பதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். நோட்டாவுக்கு போடலாம், புது கட்சிக்கு போடலாம், நடிகர் கட்சிக்கு போடலாம், அப்படிலாம் நினச்சி போட்டிங்கன்னா திருப்பி வந்துடுவாங்க. வந்தால் நாளை உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. காவல்துறை உங்களை எல்லாம் வேட்டையாடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தமிழகத்தை காப்போம்.